என்னுடைய தேவை இதெல்லாம் எனக்கு தேவைப்படுகின்றது, இதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்று ஜெபிப்பதல்ல ஜெபம். வேடிக்கையாக கொண்டு சொல்வார்கள், ஒரு சிறுவன் அவனுடைய அந்த தேர்வை எழுதி முடித்த பிறகு, எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான், எப்படியாவது பெங்களூரை இந்தியாவுடைய தலைநகராக கடவுளே மாற்றிடுங்க, பெங்களூரை எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகராக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, ஏன் தம்பி நீ இப்படி வேண்டுற, ஏன் பெங்களூரை வந்து இந்தியாவுடைய தலைநகராக மாற்றணும்னு சொல்லி வேண்டுற கேட்கின்ற பொழுது, இல்லை எக்ஸாமில் கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியா எது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் டெல்லிக்கு பதிலாக பெங்களூர் எழுதிட்டு வந்துட்டேன், அதனால் எப்படியாவது பெங்களூராக மாற்றிடுங்க, கடவுள்கிட்ட எப்படியெல்லாம் நம்முடைய வேண்டுதல் இருக்கிறது என்று பாருங்கள். அப்படி என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதல்ல ஜெபம், மாறாக இறைவனுடைய திருவுளம் என் வழியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதுதான் ஜெபம் என்பதை நாம் உணர்வோம். எனவே இந்த உறவு, மற்ற மனிதர்களோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவு, கடவுளோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவு சிறந்த நிலையிலே இருக்க வேண்டும். மற்ற மனிதர்களோடு நாம் உறவு பாராட்ட வேண்டும். கடவுளோடு உறவு ஒப்புரவு வழியாக, அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நாம் இறைவனோடு உள்ள உறவிலே நீடித்து நிலைத்திருக்க ஜெபிப்போம். அதற்கான அருள் வர வேண்டுவோம். ஆமேன்.